கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார்கோவில் அருகே உயிரோடு இருக்கும் மூதாட்டி இறந்து விட்டதாக கூறி 2 ஆண்டுகளாக முதியோர் உதவித்தொகை வழங்கப்படாமல் உள்ளது. குமராட்சி கிராமத்தில் வசிக்கும் 80 வயது ராஜாமணியம்மாளுக்கு முதியோர் உதவித்தொகை வழங்க வந்தபோது அவர் இறந்து விட்டதாக தவறான தகவல் கொடுக்கப்பட்டதாக தெரிகிறது. அன்றிலிருந்து உதவித்தொகை பெறாமல் வாழும் மூதாட்டி குறித்து அதிகாரிகளிடம் மனுக்கள் கொடுத்தும் காலம் கடத்தப்படுவதாக தெரிவிக்கும் அப்பகுதி மக்கள், விடியாத ஸ்டாலின் மாடல் அரசு ராஜாமணியம்மாளுக்கு முதியோர் உதவித்தொகையை விரைந்து வழங்க வலியுறுத்தினர். ஓஏபி பணம் வந்துட்டு இருந்தது. வந்த பணத்தை வீட்டுல பார்த்துட்டு அவங்க செத்துட்டாங்கன்னு இந்த பணத்தை திருப்பி அவங்களுக்கு அனுப்பி விட்டுட்டாங்க. அவங்க உயிரோட இல்லைன்னு சொல்லி அதால பணம் வர்றது கிடையாது. நாங்களும் எந்தெந்த இதுல போய் எல்லா இடத்துலயும் மனு கொடுத்து பார்த்துட்டோம். வாங்கறதுக்கு பணம் ஆயாவுக்கு வரலங்க. அதிகாரி மூலயமா இவங்களுக்கு எது செஞ்சு கொடுக்கணும்னாலும் செஞ்சு கொடுக்கணுங்க. ரேஷன் கார்டில் பொருளாச்சும் ஏதாச்சும் கொஞ்சம் கிடைக்கிற மாரி செஞ்சா கூட நாங்க எது சுத்து வட்டாரம் ஃபுல்லும் நாங்க ஆயாவை பார்த்துப்போம். நீங்க பார்த்து இந்த பணத்தை பார்த்து அனுப்பி விடணுங்க. திருவள்ளூர் மாவட்டத்தில் நுகர்பொருள் வாணிக கழக தொழிலாளர்கள் 7 கிடங்குகளில் வேலை நிறுத்த போராட்டம் மேற்கொண்டதன் காரணமாக அத்தியாவசிய நுகர்வுப் பொருட்கள் அனைத்தும் கிடங்கில் தேங்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. சங்க அங்கீகார தேர்தலை உடனடியாக நடத்துவது, 10 ஆண்டுகள் பணி முடித்தோருக்கு பச்சை அடையாள அட்டை வழங்குவது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி 7 கிடங்குகளிலும் தொழிலாளர்கள் திரண்டு விடியாத ஸ்டாலின் அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். மேலும் மாவட்டத்திற்குள் செல்ல வேண்டிய அரிசி, சர்க்கரை, எண்ணெய் உள்ளிட்ட முக்கிய பொருட்களின் விநியோகமும் தற்காலிகமாக முடங்கியுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் சாலையாம்பாளையம் கிராமத்தில் சிறுத்தை நடமாட்டம் காரணமாக கிராம மக்கள் அச்சமடைந்துள்ளனர். கிராமத்தில் உள்ள ஏரிக்கரை பகுதியில் சிறுத்தை ஒன்று நடந்து சென்றதை பார்த்ததாக அப்பகுதி மக்கள் தகவல் தெரிவித்தும் தாமதமாக வந்த விடியாத அரசின் வனத்துறையினர் சிறுத்தை நடமாட்டம் குறித்து கண் துடைப்பாக ஆய்வு மேற்கொண்டனர். வனத்துறையின் அலட்சியமே தங்கள் கிராமத்திற்குள் சிறுத்தை வர காரணம் என குற்றஞ்சாட்டிய கிராம மக்கள் விரைந்து சிறுத்தையை பிடித்து வனப்பகுதிக்குள் விட கோரிக்கை விடுத்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் அருகே தங்கள் தந்தையின் உடலை சொந்த இடத்தில் அடக்கம் செய்ய நடவடிக்கை எடுக்க கோரி அவரது மகள்கள் ஆட்சியரகத்தில் மனு அளித்தனர். பஞ்சாயத்து தலைவர் ஜெயராஜ் போலி பத்திரத்தை காண்பித்து தங்கள் தந்தையின் உடலை சொந்த நிலத்தில் அடக்கம் செய்ய எதிர்ப்பு தெரிவித்து உடலை எடுத்து சென்றதாக இறந்தவரின் மகள்கள் குற்றம் சாட்டினர். அருகில் உள்ள நிலத்தின் உரிமையாளர் வில்சன் என்பவர்தான் எங்கள் நிலத்திற்கும் போலி பத்திரம் உருவாக்கி உள்ளதாகவும் தங்கள் தந்தையின் உடலை மீட்டு தங்கள் சொந்த இடத்தில் அடக்கம் செய்ய நடவடிக்கை எடுக்குமாறும் இரு மகள்களும் ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். அப்ப எங்க அப்பாவோட உடலை எடுத்துட்டு எங்க அக்காவோட சொத்துல அடக்க கொண்டு போயிருந்தோம். அப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா, எங்க அக்காவோட சொத்தோட பக்கத்து கண்டத்துல இருக்கிறவங்க தடுத்து எங்க அப்பாவை ரோட்லயே பாடிய வைக்க வச்சுட்டாங்க. வச்சுட்டு எங்களை அடக்க விட பண்ணாம எங்களை எல்லாருமே துரத்தி விட்டுட்டாங்க. வில்சன்ங்கிறவங்க கொஞ்சம் அடி அழுக்கணும் வச்சிருந்தாங்க. அப்புறம் டிஎஸ்பி போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல உள்ள எல்லாருமே வந்திருந்தாங்க. என்ன ரீசன்னா, அவங்க போலி டாக்குமெண்ட் ரெடி பண்ணி வச்சுட்டு இது அவங்களோட சொத்துன்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. எங்களுக்கு என்னன்னா, தனிப்பட்டா எங்களுக்கு டாக்குமெண்ட் எல்லாமே பக்காவா இருக்கு. ஆனா அதை யாருமே பார்க்காம கோவையில் ரயில்வே கிராசிங்கில் ரயில்வே கேட் திடீரென கீழே விழுந்ததால் அங்கிருந்தவர்கள் அலறி எடுத்து ஓட்டம் பிடித்தனர். துடியலூர் சரவணம்பட்டி சாலையில் அமைந்துள்ள ரயில்வே கிராசிங்கில் 2 மற்றும் 4 சக்கர வாகனங்களில் பொதுமக்கள் சென்று கொண்டிருந்த போது திடீரென இயந்திர கோளாறால் ரயில்வே கேட் கீழே விழுந்தது. நல்வாய்ப்பாக பொதுமக்கள் சுதாரித்து ஓட்டம் பிடித்ததால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. வாகனங்கள் மட்டும் சேதமடைந்துள்ளன. சென்னையில் போலியான நிறுவனங்களை நடத்தி வரி ஏய்ப்பு செய்துவிட்டு தலைமறைவாக இருந்த நபர் பிடிபட்டார். ஆன்லைன் மூலம் போலியான நிறுவனங்களை நடத்தி முறையாக வரி செலுத்தாமல் மத்திய மாநில அரசுக்கு வருவாய் இழப்பு ஏற்படுத்தியதாக சம்சுல் ஹூதா என்பவர் மீது புகார் அளிக்கப்பட்டது. இதையடுத்து அபராத தொகையாக 17 கோடியே 47 லட்சம் ரூபாய் அரசுக்கு செலுத்த வேண்டும் என்றும் நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்ததால் அவர் தலைமறைவாக இருந்த நிலையில் பிடிபட்டார். திருவள்ளூர் மாவட்டம் சிறுவாபுரி முருகன் திருக்கோயிலில் கழிவுநீர் தேங்கி துர்நாற்றம் வீசுவதாக பக்தர்கள் வேதனை தெரிவித்தனர். செவ்வாய் கிழமைகளில் சிறுவாபுரி கோயிலில் பக்தர்கள் அதிக அளவில் வந்து செல்லும் நிலையில் அன்னதான கூடத்தை சுற்றிலும் கழிவுநீர் தேங்கி துர்நாற்றம் வீசுவதாகவும் இதனால் நோய் தொற்று அபாயம் ஏற்பட்டுள்ளதாகவும் புகார் எழுந்துள்ளது. விடியாத திமுக ஆட்சியில் அறநிலையத்துறை அதிகாரிகளின் அலட்சியத்தால் பொதுமக்கள் அவதிப்படுவது தொடர்கதையாகி வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது.
கன்னியாகுமரியில் பலத்த காற்று வீசும் என வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளதால் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்லவில்லை. மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் 29ஆம் தேதி வரை மணிக்கு 60 கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்று வீசும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து குமரி மாவட்டத்தைச் சேர்ந்த 2200 மீனவர்கள் கடலுக்கு சென்றதில் 700 மீனவர்கள் கரை திரும்பி படகுகளை பத்திரமாக கரையில் நிறுத்தியுள்ளனர். திருப்பூர் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் அடுத்தடுத்து 4 கார்கள் மோதி விபத்துக்குள்ளானதால் பரபரப்பு ஏற்பட்டது. செங்கப்பள்ளி அருகே கேரளா பதிவெண் கொண்ட கார் ஒன்று முறையாக சிக்னல் அளிக்காமல் திரும்பியதால் ஆத்திரமடைந்த மற்றொரு கார் ஓட்டுநர் அந்த காரை வழிமறித்து நிறுத்தியதால் 4 கார்கள் அடுத்தடுத்து மோதி விபத்துக்குள்ளானது. இதில் காரில் பயணித்தவர்கள் காயமின்றி உயிர் தப்பிய நிலையில் 3 கார்கள் பலத்த சேதமடைந்தது. கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே வாளாந்தூர் கிராமத்தில் சாலையில் மழைநீர் தேங்கி சேரும் சகதியுமாக காட்சியளிப்பதால் பொதுமக்கள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். சாலை சேதமடைந்துள்ளது குறித்து பலமுறை அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். திறனற்ற திமுக அரசு மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை கூட முறையாக செய்து தருவதில்லை என மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். எல்லாருமே இந்த பாதையில் தான் வந்தாகணும். ஊரை விட்டு வெளியே வரணும்னாலும் ஊருக்குள்ளே நுழையணும்னா இதுதான் பாதை. ஆனால் இதை சீரமைக்க சொல்லி தாலுகா ஆஃபீஸ்லேயும் யூனியன்லேயும் ஏற்கனவே இந்த பஞ்சாயத்துலேயும் கூட நாங்கள் எல்லாமே மனு கொடுத்து பார்த்துட்டோம், போராட்டம் பண்ணி பார்த்துட்டோம். போராட்டம் பண்ணும்போதெல்லாம் பேச்சுவார்த்தை கூப்பிடுறாங்க. பேச்சுவார்த்தை கூப்பிட்டு உடனே செஞ்சு தராங்கிறாங்க. ஆனால் இன்னும் செஞ்சு தரதா இல்லை. சென்னை அம்பத்தூரில் கோவில் உண்டியலை கொள்ளையடித்துவிட்டு அடையாளம் தெரியாத நபர்கள் 2 பேர் ஆட்டோவில் தப்பிச் சென்ற சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. அம்பத்தூர் கருக்கு பிரதா சாலையில் உள்ள ஸ்ரீ சந்தன ஸ்ரீனிவாச பெருமாள் கோவிலுக்கு நள்ளிரவில் வந்த 2 பேர் கோவில் பூட்டை உடைத்து கருவறைக்கு முன் இருந்த உண்டியலை கொள்ளையடித்து சென்றனர். அவர்கள் உண்டியலுடன் ஆட்டோவில் தப்பிச் செல்லும் காட்சிகள் அப்பகுதியில் உள்ள சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது. இரவு நேரத்தில் போலீசார் ரோந்து பணியில் ஈடுபடாததே இதுபோன்ற கொள்ளை சம்பவங்களுக்கு காரணம் என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் முறைகேடாக பத்திரப்பதிவு செய்து கொடுத்ததாக கூறி விவசாய சங்கத்தினர் சார் பதிவாளர் அலுவலகத்தை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. ஊத்துப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர் கோவிந்தராஜ் என்பவருக்கு சொந்தமான 1.35 ஏக்கர் நிலத்தை தனியார் சோலார் நிறுவனத்திற்கு சட்டவிரோதமாக பத்திரப்பதிவு செய்து கொடுக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என கூறி தமிழ்நாடு அனைத்து விவசாய சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழுவினர் சார் பதிவாளர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். விடியாத திமுக ஆட்சியில் முறைகேடாக பத்திரப்பதிவு செய்யப்படுவது தொடர்கதையாகி வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு திருப்பணிகளை விரைந்து முடிக்க பக்தர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அருள்மிகு ஆதி கும்பேஸ்வர சுவாமி திருக்கோயிலில் டிசம்பர் 1ஆம் தேதி மகாமக விழா நடைபெற உள்ளது. உபயதாரர்களிடம் நிதிகள் பெற்று திருப்பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் அரசு தரப்பில் சுய விளம்பரம் தேடி வருவதாக பக்தர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் தொல்லியல் துறையின் கட்டுப்பாட்டுக்கு கீழ் உள்ள ஒரு அறையில் கல் நாதஸ்வரம் பூட்டி வைக்கப்பட்டு இருக்கும் சூழ்நிலையில் கல் நாதஸ்வரம் வாசிப்பது போன்ற வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே போதிய முன்னறிவிப்பின்றி ஏலம் விடப்பட்டதால் அதிகாரிகளுடன் பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மாத்தூர் கிராமத்தில் அரிகேரியில் சுமார் 200 ஏக்கர் பரப்பளவில் உள்ள காடு பொதுப்பணித்துறை கட்டுப்பாட்டில் உள்ளது. இங்குள்ள கருவேல மரங்களை பொது ஏலம் விடுவதற்காக ஊராட்சி மன்ற அலுவலகத்திற்கு பொதுப்பணித்துறை அதிகாரிகள் சென்றுள்ளனர். இந்த நிலையில் எந்தவித முன்னறிவிப்பும் இல்லாமல் ஏலம் நடத்துவது குறித்து பொதுமக்கள் கேள்வி எழுப்பி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் கூரிச்சாத்தையில் மழை நீருடன் கழிவுநீர் கலந்து துர்நாற்றம் வீசுவதால் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளது. மழையின் காரணமாக நகரின் பல பகுதிகளில் தண்ணீர் தேங்கியுள்ளதால் பள்ளி, கல்லூரி மற்றும் அலுவலகங்களுக்கு செல்ல முடியாமல் அப்பகுதி மக்கள் மிகவும் சிரமமடைந்துள்ளனர். பாம்பு உள்ளிட்ட விஷ ஜந்துக்கள் குடியிருப்பு பகுதிகளுக்குள் வருவதால் மிகுந்த அச்சத்துடன் வாழ்ந்து வருவதாக வேதனை தெரிவிக்கும் அப்பகுதி மக்கள் விடியாத திமுக அரசு உரிய வடிகால் வசதி அமைக்காததால் சாலைகளில் தண்ணீர் தேங்கியுள்ளதாக குற்றஞ்சாட்டியுள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் அருகே தனியார் நிறுவனம் அனுமதியின்றி காற்றாலை அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். தலைக்காட்டுபுரம் கிராமத்தில் முறையாக அனுமதி பெறாமல் விவசாய நீர் வழித்தடத்தில் தனியார் காற்றாலை நிறுவனத்தின் சார்பில் புதிய உயர் மின்கம்பங்கள் அமைக்கும் பணிகள் நடைபெற்றன. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டதால் பணிகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டன. விடியாத திமுக ஆட்சியில் விவசாய விளை நிலங்களை தனியாருக்கு தாரை வார்ப்பது தொடர்கதையாகி வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது.
சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் மின்கம்பம் மீது மரம் விழுந்ததில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. ஏற்காடு நாகலூர் சாலையில் பலத்த காற்று வீசியதால் சாலையின் குறுக்கே மின்கம்பத்தின் மீது மரம் விழுந்தது. இதில் மின்கம்பம் உடைந்து நொறுங்கியதில் 10க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு போக்குவரத்து துண்டிக்கப்பட்டு மின் விநியோகமும் நிறுத்தப்பட்டது. மீட்பு பணிகளில் விடியாத அரசு அதிகாரிகள் மெத்தன போக்குடன் செயல்பட்டதால் நீண்ட நேரம் மின்சாரமின்றி அவதியுற்றதாக மக்கள் குற்றம் சாட்டினர்.